இதை தாண்டி நீங்க வந்து இப்ப திமுக அரசையே குற்றம் சாட்டுற மாதிரியே இருக்கு. ஏன் அப்படி திமுக அரசை தொடர்ச்சியா குற்றம் சாட்டிக்கிட்டு? ஆட்சியில இருக்கவங்கள தானே குற்றம் சாட்ட முடியும். இவங்க தான் புது புது திட்டங்களை உருவாக்குறாங்க. புது புது என்னமோ சொல்றாங்க. மகளிருக்கு இலவச பேருந்துங்கிறாங்க. மகளிருக்கு இலவச பேருந்து கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? கொடுக்கலாம், அது ஏன் கொடுக்க கூடாதுன்னு சொல்றோம். ஆனா விலை குறைவா கொடுங்க. யாரும் உங்களை ஓசி கொடுக்க சொன்னா? நான் கேட்கவே உங்களை ஓசி கொடுக்க சொல்லி ஓசின்னு சொல்லி மட்டம் தட்டுறீங்களே, மறு எப்படி சொல்ல முடியும்? நீங்க எப்படி ஓசின்னு சொல்றீங்க? மகளிருக்கு இலவச பேருந்து கொடுக்குறாங்க. இங்க கண்ணை முடிட்டாங்கன்னா பாத்தீங்கன்னா ஏன் கொடுக்க கூடாது? மகளிருக்கு கொடுக்கலாம், இலவச பேருந்து கொடுக்கலாம். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நீங்க கொடுங்க, விலை வந்து மலிவா கொடுங்க. யார் உங்களை வந்து அவ்வளோ ஏற்றி எதுவுமே வேணாம் இலவசம் அப்படிங்கிறீங்க? கியூபாலெல்லாம் விலை கம்மி தான் பேருந்து. நீங்க அப்படியே திராவிட அரசு சாதனை எல்லாம் கிடையாது. அங்க மக்கள் வந்து மலிவா தான் கொடுக்குறாங்க பேருந்து. டிக்கெட் ரேட் கம்மியா இல்லைன்னு சொல்றீங்களா? டிக்கெட் ரேட் எல்லாம் அடுத்த விட மகளிருக்கு இலவச பேருந்துலாம் கொடுங்க. நீங்க முழுமையா கொடுக்கணும் அப்படிங்கறதுலாம் அவசியமே கிடையாது. ஒரு விலை குறைச்சு கொடுங்க. அது என்ன மகளிருக்கு தனியா? ஆணுக்கும் பெண்ணுக்கும் எல்லாருக்கும்பா விலை குறைவுப்பா, எல்லாம் ஒண்ணுதான்ப்பா அப்படின்னு சொல்லுங்க. யாரு வேணாம்னா சமத்துவம் சகோதரத்துவம் தான். நீங்க இங்க கொடுத்துட்டு பாலுக்கு 3 ரூபா விலை குறை பண்ணிட்டு 3 ரூபா ஏத்தி விட்டீங்க. 25 ரூபா இருந்தது ஆட்சி ஆவின் ஆரஞ்சு பால், அது நீங்க 30 ரூபாய்க்கு ஏத்தி விட்டுருக்கீங்க. அது மட்டும் இல்லாம பெட்ரோல் டீசல் வேற இன்னும் குறையல, அப்படியேதான் இருக்கு. அது மட்டும் இல்லாம கரண்ட் பில்லு, அதாவது மின்சார வரி, மின்சார கட்டணம், சொத்து வரி, தண்ணி வரி, எல்லா வரியிலும் நீங்க விலை ஏற்றி வச்சிருக்கீங்க. அப்புறம் என்ன இதுல நல்லது இருக்கு? சம்பாதிக்கிற காசுலாம் வரிக்கே கட்டிட்டா நாங்க என்ன பண்றது? வேற என்ன பண்ணுவாங்க அரசு சொல்லுங்க? வேற என்ன பண்ணணும் நீங்க சொல்லுங்க. நீங்க மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்ட்டு கஜனாருக்கு எல்லா பணத்தையும் காலி பண்ணீங்கன்னு மக்கள் சொல்றாங்க. அதனாலதான் கடன் வாங்குறோம் அப்படின்னு நிறைய கடன் வாங்குது அரசு அப்படின்னு நிறைய செய்தித்தாள்ல சொல்றாங்க. வேற என்ன இந்த தரவுகள்லாம் எடுத்து நம்ம செய்தித்தாள்ல சொல்றாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு அரசு வந்து நிர்வகிக்கிறதுக்காக அரசு வந்து கடன் வாங்குறாங்கன்னு சொல்லலாம் இல்லையா? வாங்கலாம் ஐயா. நீங்க நான் என்ன சொல்றேன்னா, நீங்க 1000 ரூபாய் கொடுக்க வேண்டாம். 1000 ரூபாய் அவங்க சம்பாதிக்கிறதுக்கான வழி ஏற்படுத்தி கொடுங்க. நீங்க இன்னைக்கு கொடுப்பீங்க, அடுத்த ஒரு ஆட்சியாளர் தருவாரா இல்லையாங்கிறது என்ன நிச்சயம்?